கோதுமை பிரெட் வீட்லயே செஞ்சு பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. இது செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் தான். ஆனா, அது செய்ய ஆரம்பிக்கணும் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் தேவை. ஃபைனலி அந்த மோட்டிவேஷனோட இறங்கியாச்சு. இதுக்கு 3 கப் கோதுமை மாவு அண்ட் ஈஸ்ட் இருந்தா போதும். இதில முக்கியமா கவனிக்க வேண்டியது ஒரு சில விஷயங்கள் தான். இந்த ஈஸ்ட் ப்ராப்பரா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அத முதல்ல ஒரு 3 நிமிஷம் சுடு தண்ணி கொஞ்சம் சர்க்கரை கலந்த தண்ணீல போட்டு வச்சிருந்தோம்னா, நல்லா நுரைச்சிட்டு வரணும். அப்படி வந்தா மட்டும் தான் அதில நம்ம பிரெட் செய்ய முடியும். அப்படி ஒரு வேளை அது வரலன்னா, நீங்க அத பேசாம தூக்கி போட்டுட்டு மறுபடியும் புது ஈஸ்ட் வாங்கி பண்ண வேண்டியது தான். ஏன்னா, அந்த மாதிரி நுரைக்காத ஈஸ்ட்ல பிரெட் உப்பவே உப்பாது. அடுத்த இம்பார்ட்டன்ட் விஷயம் பிரெட்ட நல்லா அழுத்தி பெனையணும். ஒரு 10, 15 நிமிஷமாவது நல்லா அழுத்தி தேய்ச்சு பெனஞ்சா தான் அந்த பிரெட் நல்லா சாஃப்ட்டா இருக்கும் உள்ள. இல்லாட்டி உப்பி இருந்தாலும் அது அவ்வளோ சாஃப்ட்டா வராது கடையில கிடைக்கிற மாதிரி. நம்ம ஃபைனல் ப்ராடக்ட் செம்ம ஃப்ளஃபியா வந்திருந்தது. இதில வெண்ணெயும் கொஞ்சம் ஹனியும் சேர்த்து சாப்பிட்டேன் பாருங்க. வாவ்! வேற லெவல் டேஸ்ட்டுங்க.